ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கவனும் கல்லும் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க தேவன் தந்த கிருபைக்காக கர்த்தரை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள இந்த கடைசி கால சேனையினுடைய யுத்தத்தினுடைய விகிதம் என்கிறது அதிக தீவிரமாக இயங்கக்கூடிய இந்த காலங்களிலே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆயத்த நிலைகள் எப்படி காணப்பட வேண்டும் என்கிற தலைப்பின் கீழாக அநேக ஆயத்த நிலைகளை நாம் நம்முடைய தியானத்தின் வழியாக பார்த்து கொண்டு வருகின்றோம். கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலும் 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்திலும் ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 3:1 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர அவர்கள் பலவீனப்பட்டு போனார்கள். 2 சாமுவேல் 5:10 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். தாவீது நாளுக்கு நாள் அவன் விருத்தியடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது தேவனை நாம் நம்மோடு கூட வைத்துக் கொள்கிறது தான் இந்த இறுதி கால யுத்தத்திற்குரிய மிக பிரதானமான ஆயத்தம் என்று கர்த்தருடைய வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படியே ஆண்டவராகிய தேவனை நாம் நம் வசமாய் வைத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்த பொழுது அவனுடைய எல்லைகள் வர வர விருத்தியடைய துவங்க ஆரம்பித்தது. சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நடந்த யுத்தத்திலே சவுல் பலவீனப்பட்டு போனார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே விருத்தியான நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். இந்த கடைசி கால யுத்தம் என்கிறது ஆண்டவராகிய தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக காணப்படக்கூடிய நீங்களும் நானும் நம்முடைய எல்லைகளை தற்காக்கக்கூடிய நிலைகளோடு கூட மட்டுமல்ல, எல்லைகளை விருத்தியடை பண்ணக்கூடிய யுத்தத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்கிற காரியத்தை மையமாக கொண்டு கர்த்தர் அநேகமான விஷயங்களை நம்மோடு கூட பேசிக்கொண்டு வருகின்றார். என் எல்லைகளை நான் விரிவுபடுத்த வேண்டும் என்றால் சாத்தானின் எல்லைகள் அதமாக்கப்பட வேண்டும். சாத்தானின் எல்லைகள் அதமாக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தராகிய தேவனை நான் என்னோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தரை என்னோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறை என்றால் என்ன? பல விதமான வழிமுறைகள் காணப்பட்டாலும் முக்கியமான ஒரு காரியத்தை நாம் வாசிக்கின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தில் இந்த காரியத்தை வாசிக்கலாம். யோவான் 8:29 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் என் வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவே இல்லை. பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான காரியத்தை இயேசு காலங்கள் தோறும் யோசித்து செயல்படுத்த ஆரம்பித்ததினாலே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிந்து போகவே இல்லையா? இந்த இயேசுவை நான் என்னோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது என்றால் கர்த்தரை நான் என்னோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை அவருக்கு பிரியமான விஷயங்களை நான் என் வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான வழிமுறை என்றால் என்ன? பல திறப்பட்ட காரியங்களை நம்முடைய தியானத்திலே வாசித்துக் கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு முக்கியமான ஒரு காரியத்தை நம்முடைய தியானத்திலே பார்க்க போகின்றோம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 15வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமர் 15:3 வாசிக்க கேளுங்கள். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொல்கிறது என்று பாருங்கள். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் அவர் நடவாமல் உம்மை நிந்திக்கக்கூடியவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். எழுதியிருக்கக்கூடியபடியே அவர் நடந்தார். கர்த்தருடைய வேதத்தில் என்ன போட்டிருக்கு? எனக்கே பிரியமுண்டாக நான் நடக்கக்கூடாது. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமுண்டாக தான் நடக்கவில்லை. அவர் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானவர்களை செயல்படுத்த ஆரம்பித்ததுதான் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையின் மிகவும் பிரதானமான ஒரு பங்கு. அதே போல நான் எனக்கு பிரியமானவர்களை செய்கிறது கர்த்தராகிய தேவனுக்கு அருவருப்பு. கர்த்தருக்கு எது பிரியம்? அவருக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டும். ஆனால் எனக்கு பிரியமுண்டாகக்கூடிய காரியங்களை நான் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு மனிதர்களிலே ஒருவனாக நான் நினைவு கூறப்பட ஆரம்பித்து விடுவேன்.
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிரியம் என்றால் என்ன, எனக்கு பிரியமுண்டாக நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்றால் என்ன, சில விஷயத்தை நம்ம பார்க்கணும். இது ஏன் இந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்றால், நிறைய பேர் கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறேன் என்கிற பேரில் தனக்கே பிரியமுண்டாக நடக்கக்கூடிய நிறைய நடக்கைகளை பார்க்கிறோம். இந்த காலத்தில் ஊழியத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், உபதேசம் என்கிற பேரில் கர்த்தராகிய தேவன் சொல்லாத விஷயங்களை, தனக்கு பிரியமான தன்னுடைய மாம்சம் ஏவக்கூடிய காரியங்களை பேசக்கூடிய நிறைய ஊழியக்காரர்கள். சில பேர் பணம் வாங்கக்கூடிய விஷயங்களை ஒரே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு அதையே மையப்படுத்தி பிரசங்கம் பண்ணக்கூடிய மக்களாக இருந்து கொண்டு அவங்க பேசுறாங்க, நான் கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமுண்டாக பேசுகிறேன்னு சொல்றாங்க. கர்த்தருக்கு பிரியம் என்ன, எனக்கு பிரியம் என்ன? கர்த்தருக்கு பிரியத்தை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் எனக்கு பிரியமான காரியம் என்ன என்கிறதை நான் தெளிவாக கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், எந்தெந்த விஷயத்தில் நான் எனக்கு பிரியமாய் நடந்து அது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நான் தப்பாக நினைவாக வைத்திருக்கிறேன் என்கிறதை கண்கூடாக நான் கண்டுகொள்ள முடியும் அல்லவா? இன்றைக்கு நம்முடைய சொந்த பிரியம் என்ன என்கிறதை, நம்முடைய மாம்சம் விரும்பக்கூடிய முக்கியமான பிரியம் என்ன என்கிறதை, சில விஷயங்களை நீங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கொஞ்சம் நிதானமாய் ஆராய்ந்து பாருங்கள். முதலாவது காரியமாக நமக்கு வரக்கூடிய முக்கியமான பிரியம் என்ன அப்படின்னு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 43வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் 12வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும், தேவனால் வரக்கூடிய மகிமையிலும், மனுஷரால் வருகிற மகிமையை, மனுஷரால் வரக்கூடிய மகிமைகளை அதிகமாய் விரும்பினார்கள். அதிகமாய் அவர்கள் விரும்பினார்கள். இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க. தேவனால் வரக்கூடிய மகிமையை காட்டிலும் மனுஷரால் வரக்கூடிய மகிமையை அதிகமாய் அவர்கள் நேசிக்க ஆரம்பிச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்தில் நாம் நம்மை பற்றியே எல்லா மக்களும் புகழ்ந்து பேச வேண்டும் என்று நினைவு கூற ஆரம்பிக்கின்றோம். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பன் அடிக்கடியாய் ஒரு வார்த்தையை சொல்லுவார். அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்கள். எனக்கு விரோதமாக செயல்படுத்தக்கூடிய அநேக விதமான மக்களை நான் மனப்பூர்வமாய் மன்னித்திருக்கிறேன். ஆனால் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். கர்த்தர் அவர் நிச்சயமாய் எனக்கு விரோதமாய் செய்யக்கூடிய காரியங்கள் ஒன்றையும் அவர் மன்னிக்கவே மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே அவர்களை மன்னிச்சிட்டேன், ஆனால் கர்த்தர் அவர்களை மன்னிக்க மாட்டான்னு சொன்னால் இவர்காட்டில் கர்த்தர் மோசமானு சொல்லித்தானே அர்த்தம். இந்த வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. அவர்கள் தன்னை மேன்மைப்படுத்தக்கூடிய நிலைகளை பற்றி, தன்னை உயர்வாய் பேசக்கூடிய நிலைகளை பற்றி, கர்த்தரே இந்த ஒரு காரியத்தை செய்ய மாட்டார், ஆனால் நான் மனப்பூர்வமாய் செயல்படுத்த ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி மற்றவர்கள் என்னை மதிக்கக்கூடிய அளவிற்காக, என்னை மெச்சக்கூடிய அளவிற்காக ஆண்டவராக தேவன் சொல்லும் பொழுது, பூமியிலே காணப்படக்கூடிய மக்கள் உங்களை மெச்சக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஜெபம் காணப்படக்கூடாது. நீயோ ஜெபம் பண்ணும் போது உன்னுடைய அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்தரங்கத்திலே பார்க்கக்கூடிய உன்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நீ போய் ஜெபம் பண்ணு. நீ தான தர்மங்களை பண்ண வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுகிறது உண்டானால் எல்லா மனுஷர்களுக்கு முன்பதாக நீ அவைகளை செய்து தாரை ஊதுவியாதே. அப்படின்னா அர்த்தம், அந்த நாட்களில் இஸ்ரவேல் நாட்டில் அவர்கள் செய்யக்கூடிய அந்த பாரம்பரிய பழக்கம் என்ன என்று சொன்னால், யாராகிலும் ஒருவனுக்கு எவனாகிலும் ஒருவன் அந்த யூத கோத்திரத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவன் போய் தானம் பண்ணுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பக்கத்திலேயே இந்த மாதிரி எக்காலம் ஊழக்கூடிய ஒரு நபரை அழைத்து கொண்டு போய்விடுவான். அவன் எக்காலத்தை ஊதும்போது எக்காலத்தினுடைய சத்தத்தை எல்லா மக்களுடைய செவிகளும் கேட்கக்கூடிய நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்படியே வந்து அங்குமிங்கும் திரும்பி பார்க்கக்கூடிய நேரத்தில், எல்லாரும் பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் கையில் இருக்கக்கூடிய காசு எடுத்து அந்த மனுஷனுடைய கையில் கொண்டு கொடுப்பான். இயேசு அதைத்தான் சொல்லுகின்றார், நீ செய்யக்கூடிய தர்மம், உன்னுடைய வலது கைக்கு செய்யக்கூடிய தர்மம் இடது கை கூட தெரியக்கூடாது. எக்காலத்தை நீ ஊதுவித்து, தாரை ஊதுவித்து இந்த மாதிரி தான தர்மங்களை பண்ணக்கூடாது. நிறைய இந்த கடைசி காலங்களில் ஊழியம் என்கிற பேருதில் ஆண்டவராக தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா இல்லையா அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. மனுஷர்களுடைய மனம் இவைகளை மெய்யாகவே விரும்ப ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த ஊழியத்தின் வழியிலே நான் கடந்து போக ஆசைப்படுகின்றேன், இந்த ஊழியம் மக்களுக்கு பிரியமா இருக்கிறது உண்டானால், என்னுடைய ஊழியத்தை எல்லா ஜனங்களும் நேசிக்கிறாங்க, எல்லா மக்களும் ஆதரிக்கிறாங்க, எல்லா மக்களும் லைக் போடுறாங்க, எல்லா மக்களும் என்னுடைய ஊழியத்தினுடைய காரியங்களை மேன்மைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகின்றார், எல்லா மனுஷனும் மதிக்கிறது மதிப்பல்ல, கர்த்தராகிய தேவனுடைய கண்களுக்கு முன்னால் நீ எப்படி நிற்கிற அதுதான் உனக்கு முக்கியம். உன் எஜமான் உன்னை குறித்து என்ன பேசுகின்றார்? மனுஷன் என்ன வேணாலும் பேசிட்டு போவான். மனுஷன் இன்றைக்கு உன்னை புகழக்கூடிய மனிதன் நாளை தினத்தில் உனக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவான். அதை கர்த்தராகிய தேவன் கணக்கிலே வைக்கிறவர் அல்ல. அவர் சொல்லுகின்றார், மனுஷனுக்கு முன்பதாக பிரியமாய் நடக்கக்கூடிய காரியங்கள், மனுஷனுக்கு முன்பதாக மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள், மனிதர்கள் என்னை மெச்சிக்கொள்ள வேண்டும், மனிதர்கள் என்னை புகழ வேண்டும், மனிதர்கள் என்னை போற்ற வேண்டும் என்று சொல்லி நீ செய்யக்கூடிய எந்த விதமான விஷயமும் கர்த்தருக்கு அருவருப்பானது
அருவருப்பு என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த கடைசி நாட்களில் செயல்படுத்தக்கூடிய அநேக விதமான நிலைகளை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அவர்கள் மக்கள் மெச்சக்கூடிய அளவிற்கு தங்களுக்கு உள்ளான காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. மூணார் ஹைரேஞ்சில் ஒரு முறை நான் ஊழியத்திற்காக கடந்து போன அந்த காலங்கள், ஊழியம் முடிச்சுட்டு என்னுடைய சொந்த ஊருக்கு நான் கடந்து வர வேண்டும். வருகிறதற்கு முன்பதாக எனக்கு தெரிந்த அந்த பகுதியிலே ஊழியம் செய்யக்கூடிய நல்ல ஒரு மனிதர் ஒருவர் என்னை சந்திக்கும்படிக்காக வந்தார். ஒரு கையில் ஒரு சின்ன ஒரே ஒரு டிராக்ஸ் ஃபோனை கையில் கொண்டு வந்து என் கையில் அந்த டிராக்ஸை கையில் கொண்டு வந்து கொடுத்தார். உடனே நான் யோசித்தேன், ஐயா நான் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் ஊழியம் பார்த்துட்டு இருக்கேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமே, என் கையில் கொண்டு வந்து எதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ராக்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லி நான் அவரை பார்த்து நான் கேட்டேன். ரட்சிக்கப்படாத மக்கள்கிட்ட கூட கொடுத்தா கூட பரவாயில்ல, என் கையில் ட்ராக்ஸ் கொடுக்குறதுனுடைய காரணம் என்ன? இல்லையா அது ட்ராக்ஸ் இல்லை, அதை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அதில் அவர் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கிறார், 40 நாட்கள் உபவாசம் பண்ண போகிறேன், அது காலையிலும் மத்தியானத்திலும் உணவும் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் நீரும் இல்லாமல் நான் ஃபாஸ்டிங் இருக்க போகின்றேன். உங்களுக்கு ஏதாவது ஜப குறிப்புகள் இருக்கிறது உண்டானால் இந்த விலாசத்திற்கு அல்லது இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்புகளை சொல்லலாம். இந்த ட்ராக்ஸை ஊர் முழுவதும் நான் விநியோகித்துக் கொண்டு வர ஆரம்பிக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நீ பண்ணக்கூடிய உபவாசம் யாருக்கும் தெரியாமல் மறைவாய் இருக்கட்டும். நீ மற்றவன மாதிரி எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக நான் செய்யக்கூடிய உபவாசம் மேன்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லாருக்கும் முன்பதாக போய் பேசுகிறது உண்டானால் அதனுடைய பலனை நீ அடைந்து தீர்த்தாகி விட்டது என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தில் சொல்ல ஆரம்பிக்கின்றார். தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேருடைய ஜீவியத்தில் தன்னை மேன்மைப்படுத்தும் முகாந்திரமாக கர்த்தரை 2ஆம் தரமாக வைத்துவிட்டு தன்னையே முதன்மைப்படுத்தக்கூடிய ஊழியங்கள், இது கர்த்தருக்கு பிரியமற்றது. மாம்சம் அதை விரும்பும். நான் எனக்கு அந்த ஒரு காரியம் பிரியமா இருக்கு, என்னை பார்க்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் மேன்மையா பேசணும், அந்த ஊழியக்காரர் ரொம்ப பரிசுத்தமானவருங்க, இந்த ஊழியக்காரர் ஃபாஸ்டிங்காகவே இருக்கக்கூடிய ஒரு மனிதன், இந்த ஊழியக்காரர் ஆண்டவராகிய தேவனோடு கூட முகமுகமாய் பேசக்கூடிய ஒரு மனிதன், இப்படி என்னை பற்றி புகழ வேண்டும் என்கிற புகழை பற்றியதான நினைவுகள் எனக்கு விருப்பமாய் இருக்கும். ஆனால் கர்த்தர் அதை அருவருக்கிறேன் என்று சொல்கின்றார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 19வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். மத்தேயு 19வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல போதகரே, நித்திய ஜீவனை நான் அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். நான் எந்த விதமான நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டான். அதற்கு அவர் நீ என்னை நல்லவன் என்று சொல்வான். கொஞ்சம் நிறுத்திக்கங்க. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார், எல்லாருக்கும் முன்பதாக இயேசுவை அவன் புகழுகிறார். நல்லவரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எல்லாருக்கும் முன்பதாக இங்க வந்து 2 விதமான நபர்களை பார்க்கலாம். இயேசுவையும் அந்த வாலிபனையும் நம்ம வந்து பார்க்கிறோம். இயேசுவை அந்த வாலிபன் புகழ்ந்து பேசுகிறார், நல்ல போதகரேன்னு சொல்லுகின்றார். சொன்ன உடனே இயேசு அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். தொடர்ந்து வாசிங்க. தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, நல்லவர் ஒருவருமே இல்லையே. நீ ஜீவனிலே பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகள் எல்லாவற்றையும் கைக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் பேசுகின்றார். உடனே அந்த வாலிபன் அவரை பார்த்து சொல்லுகின்றான், எல்லாருக்கும் முன்பதாக தான் கை கொண்ட கற்பனைகளை பற்றி பேசும்படிக்காக இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய சிறு வயது முதற்கொண்டே நான் கை கொண்டிருக்கிறேன். எப்படி இந்த 2 பேருடைய கம்பேரிசனை பாருங்க. இயேசுவை அவன் நல்லவர் என்று சொன்ன பொழுது இயேசு சொல்லுகின்றார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், பிதாவாகிய தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவருமே இல்லையே. ஆனால் இவனை ஆண்டவராகிய தேவன் பார்த்து சொல்லுகின்றார், நீ ஜீவனிலே பிரவேசிக்க வேண்டும் என்றால் கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொள்ள வேண்டும். எல்லா மக்களுடைய காதுபட அவன் சொல்லுகின்றார், இவைகள் எல்லாவற்றையும் சிறு வயது முதற்கொண்டே நான் கை கொண்டிருக்கிறேன். மனுஷன் எதை விருப்பப்படுகின்றான் என்று சொன்னால், என்னை மற்றவர்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்த வேண்டும், எல்லாரும் என்னை குறித்து மதிப்பாய் பேச வேண்டும், மற்றவர்களுக்கு முன்பதாக நான் என்னுடைய காரியங்களை வெளியே சொல்லணும், நான் ஆண்டவரோடு கூட வைத்திருக்கக்கூடிய அந்யோன்யமான விளக்கங்களை நான் வெளியே பேசணும், என் தேவனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பரஸ்பரமான ஐக்கியத்தை எல்லா ஜனங்களும் புரிந்து அவர்கள் என்னை மதிக்க வேண்டியது அவசியம். இது மனுஷனுடைய விருப்பம். கர்த்தரின் பார்வையிலே அது அருவருப்பு.
ஆண்டவருடைய வேதத்தில் என்ன போடுக்கு, அவர் தமக்கே பிரியமாய் நடவாமல், எனக்கு பிரியம் உண்டாகக்கூடிய காரியத்தை நான் செய்யக்கூடாது, எனக்கு எது விருப்பம் அதை நான் செயல்படுத்தக்கூடாது, நான் எதை விரும்புகின்றேன், என்னுடைய மாம்சம் எதை வாஞ்சிக்கிறது அதை நான் செய்யக்கூடாது, என் பிதாவாகிய தேவனுக்கு பிரியம் உண்டாக நான் என்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயத்தை பாருங்க, இதை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன பேச ஆரம்பிக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 23வது அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்களை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். மத்தேயு 23வது அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்பட்டாலும் உள்ளேயோ மரித்தவர்களுடைய எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும், சகல விதமான அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். எப்படி சொல்றாரு? வெளியரங்கமாய் புறம்பே நீதிமான்கள் என்று நீங்கள் காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலேயோ மாயத்தினாலும் அக்கிரமங்களினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், வேஷமிடக்கூடிய நிலை நமக்கே பிரியமான ஒரு நிலை, மற்றவனுக்கு முன்னால நான் என்னை மெச்சிக்கொள்ளக்கூடிய அளவிற்காக காணப்படக்கூடிய ஒரு நிலை. எந்த விஷயத்திலும் நான் எந்த காரியத்திலும் தாழ்ந்தவனே கிடையாது, எந்த விஷயத்திலும் எந்த காரியத்திலும் என்னை எவனாலும் குற்றம் பிடிக்க முடியாது. இது எனக்கே நான் பிரியமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய நிலை. என்னை பற்றி யாராகிலும் குற்றம் சுமத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னால் அந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ளவே முடிகிறது இல்லை. பக்தன் தாவீது சொல்லுகின்றார், நீதிமான் என்னை தயவாய் குட்டி அவன் என்னை கடிந்து கொள்ளட்டும், என் தலைக்கு அவைகளை நான் எண்ணெய்களைப் போல ஏற்றுக்கொள்கிறேன், என் தலைகள் அவைகளை அல்ல தட்டுவதே இல்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் அதிகமாய் ஜெபம் பண்ணுவேன். எப்படி எழுதுகிறார் பாருங்கள். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி என்னை குறித்து யாராகிலும் குற்றமான ஒரு வார்த்தையை பேசுகிறது உண்டானால், கேட்கக்கூடிய உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் பாருங்க, உங்களை மெச்சக்கூடிய வரைக்கும் நீங்கள் நண்பர்களாகவே இருக்க ஆரம்பிப்பீங்க. யாராகிலும் உங்களை குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களால் அவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதற்கு மாற்று கருத்துக்களை சொல்ல ஆரம்பிப்பீங்க, அதற்கு அநேக விதமான விளக்கங்களை பேச ஆரம்பிப்பீங்க. ஒரு முறை ஒரு முழுரவு ஜெபத்திற்கு என்னை அழைத்திருந்தார்கள். ஆரம்ப நாட்களில் அந்த முழுரவு ஜெபத்திற்கு கடந்து போகக்கூடிய நேரத்தில் சபையில் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த மீட்டிங்க்கு அழைத்திருக்கக்கூடிய உபதேசியார் முதற்கொண்டு எல்லாரும் தூங்கிட்டாங்க. தூங்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ரொம்ப கோபமாக போயிடுச்சு. அவ்வளோ தூரம் அங்கிருந்து நான் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன், ஒருவர் கூட விழிக்கவே இல்லை என்று சொல்லி அவர்களை பார்த்து நான் பேச ஆரம்பித்தேன். கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை கேட்க மனமில்லாமல் இவ்வளவு தூரம் வந்து உட்கார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எதற்கு கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையுடைய மகிமையை பற்றி உங்களுக்கு தெரியலையே, இவ்வளவு தூரம் கர்த்தருடைய வார்த்தை நான் சுமந்து கொண்டு வந்திருக்கின்றேன், இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எல்லா மக்களும் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் திட்ட ஆரம்பித்த பொழுது ஒரு வயதான ஒரு மனிதன் எழுந்தான். தம்பி, உங்களுக்கு எங்களை பற்றி என்ன தெரியும்? காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் களைப்படிக்கக்கூடிய அந்த வேலைக்குள்ளாக நான் கடந்து போய் கைவலி, கால்வலி, முட்டுவலி, முதுகுவலி எல்லா விதமான வலிகளையும் தாங்கி வந்து இங்கே தான் கர்த்தருடைய ஆலயத்தில் பாடான்னு வந்து உட்காரக்கூடிய நேரத்தில் என்னை பார்த்து நீங்கள் திட்டுகிறீர்கள். இன்னொரு மனுஷன் சொன்னான், மூளை தூக்கி சுமந்தக்கூடிய என்னுடைய வேலையை பற்றி உங்களுக்கு என்னையா தெரியும்? நீங்கள் வாட்டுக்கு வந்து நிற்பீங்க, பிரசங்கம் பண்ணுங்க, இந்த வார்த்தைகளை பேசுவீங்க, ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை பற்றி சொல்லுவீர்கள். நாங்கள் படுத்து தூங்கக்கூடிய அந்த காரியங்களை விட்டுவிட்டு நாங்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களை எரியாமல் நித்திரை வருகிறது உண்டான எங்களை பற்றி எத்தனை விதமான அவதூறான வார்த்தைகளை பேசுகிறீர்களே. அவர் பேச ஆரம்பிச்சார். ஆளுக்கு ஒவ்வொரு விதமான காரியங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. யாரையாகிலும் குற்றப்படுத்தினால் ஏற்றுக்கொள்ள மனமே வராது. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக நாம் போய் நிற்கும் பொழுது எப்படி நிற்க வேண்டுமாம்? ஆண்டவருக்கு முன்பதாக எதிராளியாய் அல்ல, கர்த்தருக்கு முன்பதாக தன்னை அவன் தாழ்த்த வேண்டியது அவசியம். நான் குற்றவாளி என்று கர்த்தர் சொல்லும்போது அதற்கு மாற்று கருத்தை நான் பேசக்கூடாது. இந்த காரியத்தினுடைய அடிப்படை நிமித்தமாக நான் குற்றம் செய்திருக்கிறேன், இதில் என்ன தவறு இருக்கிறது? கர்த்தரை பார்த்து நீ சொல்லக்கூடாது. கர்த்தராக தேவன் உன்னை குற்றப்படுத்தும் பொழுது அவருக்கு முன்பதாக உன்னுடைய கைகளை கட்டி உன்னுடைய வாயை பொத்திக் கொண்டு, ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக நான் நீசன், உமக்கு முன்பதாக என்னுடைய வாயை திறக்க நான் எம்மாத்திரம் பக்தன் யோபு சொன்னார் பாருங்க. அவர் என்ன பேச ஆரம்பிக்கின்றார்? இதோ நான் உம்முடைய கண்களுக்கு முன்பதாக நீசனாய் இருக்கிறேன், என் கைகளினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன், தேவரீர்
நீர் பேசும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனை பார்த்து பேசின யோபுவை போல எவன் தன்னுடைய வாழ்க்கையை தாழ்த்துகிறானோ கர்த்தர் அவனைத்தான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எது பிரியம், நம்மை எந்த விஷயத்திலும் யாரும் குற்றம் சுமத்தவே கூடாது. எந்த காரியத்தையும் எந்த தவறான காரியத்தை செஞ்சா கூட அது ரைட்டுன்னு சொல்லித்தான் நம்ம வந்து பேச ஆரம்பிப்போம். தமிழகத்தில் ஒரு பழமொழி ஒன்று இருக்கிறது, நான் பிடித்த முயலுக்கு 3 கால்னு சொல்லுவாங்க. நான் ஒரு முயலை பிடிச்சிட்டேன்னு சொன்னா அந்த முயலுக்கு நான் 3 கால்னு சொன்னா யாராகிலும் இல்லைங்க முயலுக்கு 4 கால்னு சொன்னா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த மாதிரி என்னுடைய கருத்துக்களை மறுத்து பேசக்கூடிய எந்த காரியங்களை நான் வெறுக்கிறது உண்டானால் எனக்கே பிரியமாய் நடக்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். எனக்கு பிரியமாய் நான் நடக்கிறது உண்டானால் தேவனுடைய பிரியத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறது எப்படி? கிறிஸ்து இயேசு எப்படி நடக்கிறார் பாருங்கள். தமக்கே அவர் பிரியமாய் நடவாமல் பிதாவுக்கு பிரியமானவைகளை யோசித்து யோசித்து செய்ததை போல நான் எனக்கு பிரியமான காரியங்கள் எதையெல்லாம் நான் பிரியப்படுகிறேன். என்னை எல்லாரும் புகழ வேண்டும், என்னை எல்லாரும் பாராட்ட வேண்டும், என்னை எல்லாரும் தாங்க வேண்டும், என்னை எல்லாரும் கவனிக்க வேண்டும், எனக்கு உண்டான காரியங்கள் எல்லா விதமான மக்களும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு பிரியமாய் நான் நடக்கிறது உண்டானால் கிறிஸ்துவை ஆண்டவராக தேவனை என்னோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய தகுதியை நான் இழந்து போக ஆரம்பித்து விடுகிறேன். இன்னொரு காரியத்தை பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவனுக்கு பிரியமாக நடக்கக்கூடிய நடக்கை என்றால் என்ன, அல்லது நமக்கு பிரியமாக நடக்கக்கூடிய நடக்கையினுடைய தன்மையிலே மற்றும் ஒரு காரியம் எதை நமக்கு சொல்கிறது பாருங்கள். 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 1வது அதிகாரம் 6 முதல் 8 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 6 முதல் 8 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசியுங்கள். நீங்கள் மிகுந்த உபத்திரவங்களிலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு திருவசனங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றக்கூடியவர்களாகி இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளாய் நீங்கள் நடந்தீர்கள். எப்படியெனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு தேவனை பற்றிய உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அவங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க? கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை பின்பற்றக்கூடிய விஷயத்திலே உண்மையான மனதோடு கூட அவர்கள் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. எந்த பிரதிபலன்களையும் அவர்கள் எதிர்பாராமல் ஆண்டவராகிய தேவனுக்கு உண்டான காரியங்களை செய்யக்கூடிய விஷயத்தில் இவர்கள் இதை கொடுப்பாங்களா, அவங்க அதை கொடுப்பாங்களா, இதை தாங்குவாங்களா, இந்த ஒரு காரியத்தை செய்வாங்களா, எதையும் நீங்கள் உங்களுடைய மனதிலே யோசியாமல் ஆண்டவராகிய தேவனுக்கும் எங்களுக்கும் பிரியம் உண்டாகக்கூடிய அளவிற்கு உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாய் உண்மை உள்ளவர்களாய் காத்துக்கொள்ள துவங்க ஆரம்பிச்சிங்க. ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை என்றால் எப்படிப்பட்டது என்றால் தன்னுடைய மனதை தன்னுடைய விருப்பத்தை அவன் எவ்வளவேனும் பார்க்கவே மாட்டான். தனக்கு ஒருவேளை இந்த ஒரு காரியம் பிரியமா இருக்கலாம். ஒருவேளை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன், இன்னைக்கு நல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்கிற நமக்கு பிரியமா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லியிருக்கின்றார், இந்த இடத்திற்கு என்னுடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படி சுமந்து கொண்டு போக வேண்டும். எனக்கு பிரியம் என்ன, இன்னைக்கு நான் வந்து நல்ல ஒரு வீட்டில் படுத்து நான் தூங்கி நாளை தினத்தில் நான் ஊழியத்துக்கு போனால் கூட பரவாயில்ல, நல்ல ஒரு ரெஸ்டிங்கில் இருந்துட்டு அதன் பின்பதாக ஊழியத்திற்கு போனால் கூட பரவாயில்ல. உண்மையுள்ள மனிதன் என்ன செய்ய ஆரம்பிக்கின்றான்? தன்னுடைய ஓய்வு ஒளிச்சல்களை தூக்கி எறிந்துவிட்டு, தனக்கு உண்டான விருப்பு வெறுப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு தன் தேவனுடைய விருப்பங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கின்றான். உண்மையில்லாத மனிதன் கர்த்தருக்கு முன்பதாக போய் நின்று அவன் பேச ஆரம்பிக்கிறான், இல்லை ஆண்டவர் என்னால் முடியல, என்னால் இந்த ஒரு காரியத்தை செய்ய முடியல, என்னுடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய பலவீனம், என்னுடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய குறைவுகள், என்னுடைய சரீரத்திலே வந்திருக்கக்கூடிய வியாதிகள் இந்த ஒரு காரியத்தை செய்ய எனக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆகவே நாளைய தினம் இந்த ஒரு ஊழியத்தை நான் செயல்படுத்தும்படி கடந்து போகின்றேன். உண்மையுள்ள மனுஷனை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்தபடினாலே மக்கெதோனியா நாட்டிலும் அகாயா நாட்டிலும் ஆண்டவராகிய தேவனுடைய வசனங்களை அவர்கள் பிரசித்தப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த வசனங்களை திரும்ப ஒரு தடவை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 6 முதல் 8 வரை வாசிக்க கேளுங்கள். நீங்கள் மிகுந்த உபத்திரவங்களிலே பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய சந்தோஷத்தோட, முதல்ல உங்களுக்கு வந்து உபத்திரவம் இருக்கு என்றாலும் ஆவியானவரால் வரக்கூடிய சந்தோஷத்தோட
திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு திருவசனங்களை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாய் எங்களையும் கர்த்தராக தேவனையும் பின்பற்றக்கூடியவர்களாய் இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளாய் காணப்பட்டீர்கள். எப்படி சொல்றாரு பாருங்க, நீங்கள் எல்லா விதமான மக்களுக்கும் முன்மாதிரியாய். பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய சந்தோஷம் எங்க? உபத்திரவமான நேரங்கள்ல, கஷ்டமான நேரங்கள்ல, ஆண்டவரை இவ்வளவு உபத்திரவத்தின் ஊடாக நான் போகக்கூடிய நேரத்தில் எப்படி நான் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும்? எப்படி நான் உம்முடைய திருவசனத்தை சுமந்து கொண்டு போக முடியும்? எப்படி உங்களுக்கென்று நான் வைராக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? உபத்திரவங்களை குறித்து அவர்கள் பேசி கர்த்தராகிய தேவனுடைய திட்டத்தை அபத்தமாக்காமல் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷத்தோடைய உபத்திரவங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் காணப்படக்கூடிய எல்லா மக்களுக்கும் முன் மாதிரியாய் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள துவங்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு பிரியம் என்ன? இந்த உபத்திரவமான காலங்களிலே என்னை நான் ஒழித்துக் கொள்கிற எனக்கு பிரியம். ஆனால் உபத்திரவத்திலும் கர்த்தராகிய தேவனுடைய மகிமையை அறிவிக்கக்கூடிய விஷயத்தில் நான் என் வாழ்க்கையிலே சோர்ந்து போய்விடக்கூடாது, தோற்று போய்விடக்கூடாது. நான் இனி ஒரு காலத்தில் இந்த ஒரு காரியத்தை நான் செய்து முடிக்க ஆரம்பித்து விடுகின்றேன். எனக்கு இத்தனை விதமான நஷ்டம், இத்தனை விதமான இழப்பு, இத்தனை விதமான கஷ்டம் வந்திருக்கிறது. இல்லை இல்லை, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்க. நாங்கள் எத்தனை விதமான உபத்திரவங்கள் வந்தாலும் பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷத்தினாலே நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை தேற்றிக்கொண்டு எல்லா மக்களுக்கும் முன்மாதிரிகளாக எங்களை நாங்கள் விளங்க பண்ண ஆரம்பித்தோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்கிறது ஒரு மெத்தையை போல் இருக்கக்கூடிய விரிப்பிலே நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. கல்லும் முள்ளும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அந்த பாதைகள் தான். அநேகம் விதமான வழி தடுமாறக்கூடிய ஒரு பாதைகள் தான். தடுக்கி விழக்கூடிய பாதைகள் தான். அநேகம் இரத்த காயங்கள் உருவாக்கப்படக்கூடிய பாதைகள் தான். என்றாலும் இந்த பாதையிலே நீயும் நானும் முறுமுறுக்காமல், எனக்கே பிரியமுண்டாக நான் நடக்காமல், ஏன் ஆண்டவரே உங்க வழிதான் நான் கடந்து போகின்றேன், ஏன் இந்த வழியை நீர் கல்லும் முள்ளும் இல்லாத ஒரு வழியாக மாற்றி மெத்தைகள் இருக்கக்கூடிய ஒரு வழியாக நீ ஏன் மாற்றக்கூடாது? இல்லை இல்லை, நீ கேட்கக்கூடாது. கர்த்தர் எதை தந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் தேவனுக்கு பிரியமாக வாழக்கூடிய வாழ்க்கை என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. எத்தனை நேரத்தில் எனக்கு பிரியமுண்டாக கர்த்தரை நான் தொலைதூரத்தில் தூக்கி வைக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் பாருங்க. எத்தனை நேரங்களிலே எனக்கு பிரியமுண்டாக கர்த்தராகிய தேவனுடைய சித்தங்களை நான் மெய்யாகவே ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் என்று பாருங்கள். கர்த்தர் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி தேவனுக்கு பிரியமாய் நடக்கக்கூடிய நடக்கை என்றால் என்ன? என்னை குறித்து நான் நினைக்கிறதை காட்டிலும் என் தேவனுடைய விருப்பத்தை நான் மதிக்க ஆரம்பிக்கின்றேன். என் தேவனுடைய செயல்களை நான் மெய்யாகவே நேசிக்க ஆரம்பிக்கின்றேன். என் தேவனுடைய செயலுக்காக என்னுடைய கழுத்தையும் கொடுக்க நான் ஆயத்தப்படுகின்றேன். இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. எனக்கே பிரியமாக நான் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது உண்டானால் கடைசி கால யுத்த வீரனாய் நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்கிறது எப்படி? ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை என்றால் என்ன? தேவனை என்னோடு கூட நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு பிரியமானவர்களை நான் தொலைத்து போட வேண்டியது அவசியம். எனக்கு பிரியமானவர்களின் ஊடாக நான் நடக்கிறது உண்டானால் கர்த்தருடைய பிரியத்தை நான் இழந்து போக ஆரம்பித்து விடுகின்றேன். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே எது நமக்கு பிரியம் என்று பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். முக்கியமான ஒரு காரியத்தை பேசுறேன். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கக்கூடியபடியினாலே அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்பக்கூடியதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. தன்னுடைய கிரியைகள் வெளியரங்கமாய் காண்பிக்கப்படக்கூடாது, தன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் வெளிச்சத்தை பார்க்கலும் இருளை விரும்பக்கூடிய ஒரு நிலை. நிறைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் மறைவான பகுதி என்கின்ற நிறைய பகுதியை நாம் நமக்காகவே வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். சில நண்பர்கள்கிட்ட நிறைய விஷயத்தை நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிப்போம். சில நம்முடைய பெற்றோர்களிடத்தில் சில காரியங்களை நம்ம பேச ஆரம்பிப்போம். நம்முடைய உற்றார்கள், உறவினர்கள், ஒருவேளை நம்முடைய ஆண்டவராகிய தேவன்கிட்ட கூட சில விஷயங்களை நாம் பேசுகிறது உண்டு. ஆனால் பல விஷயங்கள் யாருக்கும் சொல்லாது இருக்கக்கூடிய பல விஷயங்கள், இவைகளுக்கு நமக்கு என்ன தேவை? இருளை நாம் நம்மை அறியாமல் விரும்ப ஆரம்பித்து விடுகின்றோம்.
விரும்புகின்றோம். இந்த இருளை விரும்புகிறது தான் நமக்கு பிரியம். இந்த காரியத்தை வெளியே சொல்லிடக்கூடாது, இந்த காரியத்தை வெளியே யாரும் பார்த்துடக்கூடாது, இந்த விஷயங்களை யாரும் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய இந்த விதமான காரியங்களை யாருடைய கண்களும் அறிந்துவிடக்கூடாது. சில மறைவுகளை வைக்கிறோம் பாருங்க. இந்த மறைவுகள் இருளான காரியங்களை உருவாக்கக்கூடிய தன்மைதான் மனுஷனுடைய வாழ்க்கையின் விருப்பம். இதுல கர்த்தர் கூட உள்ள நுழைகிறது நாம் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறது இல்லை. இதுல நம்முடைய சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் உள்ளே வருகிறதை கூட நாம் அனுமதிக்கிறது இல்லை. இது எனக்கு மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய சில ரகசியங்கள். இதற்கு எனக்கு என்ன தேவை? இருளான நிலை எனக்கு தேவை. சிலருடைய மொபைல் ஃபோனை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மொபைல் ஃபோனில் நிறைய லாக் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த லாக், அந்த லாக், அந்த லாக், இந்த லாக், அந்த லாக். இது எதுக்குன்னு கேட்டு பாருங்கள். அந்த மொபைலில் வேறு யாருமே போய் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கூடாது. ஏனென்றால் அந்த மொபைலில் அவர்கள் என்னென்ன விதமான தவறான காரியத்தை வச்சுருக்காங்க பார்த்துருவான், கண்டுபிடிச்சிருவான். ஆகவே இந்த லாக்கு, ஃபேஸ் லாக்கு, அந்த லாக்கு, இந்த லாக்கு, எல்லா காரியங்களையும் போட்டு வைக்கிறதுடைய காரணம் எனக்கு ஒரு மறைவு தேவை, இருள் தேவை. இந்த காரியத்துக்குள்ள யாரும் உள்ள போயிடக்கூடாது, இந்த விஷயங்களை யாருடைய கண்களும் பார்த்துடக்கூடாது. கர்த்தர் சொல்லுகின்றார், இது எனக்கே பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நான் உன்னை அபிஷேகம் பண்ணலப்பா. உனக்கு பிரியம் உண்டாகக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. எத்தனை இருளையும் எத்தனை மறைவையும் உனக்காக நீ வைத்து வைத்திருக்கிறாய். யாரும் உள்ளே போக முடியாத மறைவு, யாரும் பார்க்க முடியாத ஒரு மறைவு, யாரும் அறிய முடியாத ஒரு ஒளிப்பான ஒரு தன்மை, இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் எனக்கே நான் பிரியம் உண்டாக நடக்கக்கூடிய நடக்கை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த இருள் நிறைந்த ஒரு காரியத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கிறது உண்டானால் பல விதமான இருள்கள் நம்முடைய நிலைகளை ஆக்கிரமிக்க துவங்க ஆரம்பிக்கிறது நாம் பார்க்க முடியும். இந்த இருள் நிறைந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் நிச்சயமாகவே தேவனுடைய பிரியத்தை நாம் இழந்து போக ஆரம்பிச்சிடும். இருள் நிறைந்த காரியங்களை விரும்புகிறதற்கு என்ன காரணம்? இந்த இருள் எப்போ வருது, எப்போ இந்த காரியம் வருகிறது, என்ன மாதிரியான வழியிலே வருகிறது? சில விதமான வழிமுறைகளை நான் உங்களுக்கு கற்பித்து தர வேண்டியது அவசியம். முதலாவது காரியமாக கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின்படி சங்கீதங்களின் புத்தகம் 143வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. கொஞ்சம் நிதானமா வாசிங்க. சங்கீதம் 143:3 வாசியுங்கள். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து, என் ஆத்துமாவை அவன் தொடர்ந்து, என் பிராணனை தரையோடே நசுக்கி, என் பிராணனை அவன் தரையோடே நசுக்கி, வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல், வெகு காலத்திற்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான், என்னை அவன் இருளிலே இருக்க பண்ணுகிறான். சாத்தானுடைய முக்கியமான நோக்கம், சாத்தானுக்கு நிறைய இடங்களை நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். ஆனால் 1-2 இடங்களிலே நம்மை அறியாமல் நாம் கொடுத்திருக்கக்கூடிய இடம், சில மறைவான காரியங்களில் சாத்தான் பிரவேசிக்கிறதுக்கு நாம் வழிகளை திறந்து வைக்க ஆரம்பிச்சிருப்போம். இந்த காரியங்களில் கர்த்தர் நம்ம உள்ள விடுகிறது இல்லை, மனிதர்களை உள்ள அனுமதிக்கிறது இல்லை. சில விஷயங்கள், மறைவான காரியங்கள், மறைவான குற்றங்கள் வெளியே பேச நம்மளால முடியாது. நாம் இந்த காரியங்களை பற்றி பேசுகிறது உண்டானால் மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக நம்மை பற்றி அவர்கள் என்ன நினைப்பாங்க? இவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதனா, இவ்வளவு மோசமான ஒரு காரியத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனா? அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பிரசித்தி வாய்ந்த ஊழியங்களை செய்த ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனிதன் ஒருவர் இருந்தார். பெரிய பெரிய சிடிஸ் ரிலீஸ் பண்ணி பெரிய பெரிய புக்ஸுகள் எல்லாம் வெளியிட்டு நிறைய அவருடைய கன்வென்ஷன் கூட்டங்களில் லட்சக்கணக்கான மக்கள் மனம் திரும்புகிறது உண்டு. ஒரு நாள் அமெரிக்கா கோர்ட்டில் ஒரு பெரிய ஒரு தீர்ப்பு ஒன்று வெளியாக்கப்பட்டது. என்ன தீர்ப்பு வெளியாக்கப்பட்டது? இந்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்த மகா பெரிய பிரசித்தி வாய்ந்த அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக குற்றச்சாட்டுகள் எழும்பக்கூடிய அந்த ஒரு தன்மையை பற்றி கோர்ட்டு விசாரிக்க போறாங்க. இவர் ரகசியமான பாவங்களை செய்யக்கூடிய, அந்தரங்கமான விபச்சாரம் செய்யக்கூடிய மனிதன் என்கின்ற தலைப்பின் கீழாக கோர்ட்டில் இவருக்கு விரோதமான ஒரு வழக்கு ஒன்று பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. எல்லா ஜனங்களும் வந்துட்டாங்க. அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் அவங்கவுங்க வீட்டில இருந்து அந்த தொலைக்காட்சியில் அந்த தீர்ப்பை பார்க்கும்படிக்காய் கடந்து வர்றாங்க. நிறைய கோர்ட்டெல்லாம் நிரம்பி வெளியக்கூடிய ஒரு நிலை. நீதிபதி அவரை பார்த்து கேட்கிறார், ஐயா, உங்களுடைய விசிறிகளில் நானும் ஒருவன். உங்களுடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கக்கூடிய என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மகனெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை நான் பார்த்திருக்கிறேன். வல்லமையான ஊழியக்காரனாகிய உங்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பிராதுகள் சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து நான் விசாரிக்கும்படிக்காக என் தலைமையில் இந்த ஒரு பொறுப்பு கொடுத்துக்கிறதை குறித்து நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன் ஐயா. என்றாலும் கூட இந்த கோர்ட்டினுடைய அடிப்படையில் நான் சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது அவசியம். விபச்சாரம் செய்தீர்கள் என்கிறதை பற்றி சில நபர்கள் உங்களுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசினது உண்டு. இவைகளை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த வழக்கு விசாரிக்கக்கூடிய காரியங்களை கேட்கக்கூடிய அநேகம் திரள் மக்கள்
டிவிக்கு முன்னாலே நின்று ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே, இந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக அதாவது உச்சரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றங்களை அவர் மறுத்துவிட வேண்டும். அப்படி மறுக்கிறது உண்டானால் நான் இன்னென்ன காரியங்களை செய்வேன்னு சொல்லி நிறைய பேர் பொருத்தனை எல்லாம் பண்ணாங்க. நான் உங்களுக்காக இந்த காரியத்தை செய்வேன், இந்த ஊழியத்தை பார்ப்பேன், இந்த ஒரு காரியத்தை செய்வேன், இத்தனை தொகையான நான் அந்த ரூபாய் அந்த ஊழியத்துக்கு நான் அனுப்புவேன். நிறைய பேர் நிறைய பொருத்தனை பண்ணி நல்ல வார்த்தையை அந்த ஊழியக்காரன் பேச வேண்டும் என்று சொல்லி அவளோடு கூட காத்திருந்த பொழுது அவர் தன்னுடைய வாயை திறந்து, ஊழியக்காரர் வாயை திறந்து கோர்ட்டு ஜட்ஜுக்கு முன்பதாக ஒரு வார்த்தையை பேச ஆரம்பித்தார். ஐயா, நீர் எனக்கு விரோதமாக இந்த ஒரு வார்த்தையை பற்றி பேசினீர். நான் விபச்சார வழக்கிலே சிக்குண்டவன் என்கிறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த காரியங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் உத்தரவு, நான் செய்தது அத்தனையும் உண்மைதான், நான் விபச்சாரம் பண்ணேன். இதை கேட்ட நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் செத்து போயிட்டாங்க. ஏன்னா அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், அவ்வளவு பிரசித்தி வாய்ந்த ஒரு தேவனுடைய மனுஷன், இவர் தன்னுடைய வாழ்க்கையில் விபச்சாரம் செய்திருக்கிறாரா என்று சொல்லி அவங்களால நம்பவே முடியல. இரண்டாவது வார்த்தையை அந்த ஊழியக்காரன் பேச ஆரம்பித்தார். கோர்ட்டில் அந்த ஜட்ஜு கேட்டார், இந்த விபச்சாரத்துக்குரிய காரியங்களை எத்தனை வருஷமா நீங்கள் செய்தது உண்டு? அவர் கேட்ட பொழுது அவர் சொன்னார், ஊழியம் துவங்கின நாள் துவங்கி இதுவரைக்கும் நான் இந்த விபச்சாரமான பழக்கத்தை நான் விடவே இல்லை. மறைவிலே இந்த குற்றமான காரியங்களை நான் செய்தது உண்டு. நான் உண்மையை நான் ஒத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதை கேட்ட நிறைய பேர் பைத்தியமாக்கப்பட்டதை போல மாற்றப்பட்டாங்க. அவர் மூலமாக ரட்சிக்கப்படக்கூடிய அநேக மக்களுடைய புக்கை வாங்கி வாசிக்கக்கூடிய மக்கள் புத்தகத்தெல்லாம் வெளியே கிழிச்சு அவங்க தூக்கி எறிய ஆரம்பிச்சாங்க. சீடர்ஸ் எல்லாம் வெளியே போட்டு கொடுத்து ஆரம்பித்தார்கள். நிறைய பேர் ஆண்டவராக தேவனுடைய காரியங்களை விட்டு மெய்யாகவே விலகி போகக்கூடிய சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த ரகசியமான குற்றங்களை நான் என்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கையிலே யாருக்கும் தெரியாமல் இத்தனை வருட காலம் நான் செய்தது உண்டு. நான் இந்த நாளிலே ஒளிவு மறைவில்லாமல் எல்லா காரியங்களையும் ஒத்துக்கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, பாவங்கள் ஒரு நாளிலே உன்னுடைய வாழ்க்கையை வெளியே கொண்டு வர ஆரம்பித்துவிடும். இருள் நிறைந்த காரியங்களிலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மைகள் நமக்கு ஒருவேளை பிரியமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை அருவருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். உன்னுடைய மனதிலே காணப்படக்கூடிய ஒளிவு மறைவுகள் என்ன? எதையெல்லாம் உங்களாலும் என்னாலும் வெளியரங்கமாய் பேச முடியாத நிலைகளில் நாம் காணப்படுகின்றோம். இதை சொன்னால் என்னை யாரும் மதிக்கவே மாட்டாங்க. இதை பற்றி நான் பேசுகிறது உண்டானால் யாரும் என்னுடைய முகத்தை கூட அவர்கள் மெய்யாகவே பார்க்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட அநேகம் அருவருப்பான காரியங்கள் உள்ளே வைக்கப்படுகிறது உண்டானால் அது தேவனுக்கு அருவருப்பு என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த சத்துரு நம்மை இருளிலே இருக்க பண்ண ஆரம்பிக்கின்றான். அடிக்கடி வந்து போகக்கூடிய இடமாக இந்த சாத்தானுக்கு நாம் நம்மை அறியாமல் கொடுத்திருக்கக்கூடிய சின்ன சின்ன இடங்கள், இது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவனுடைய காரியங்களை இழக்கக்கூடிய அளவிற்காக உனக்கே பிரியமுண்டாக நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை உருவாக்கத்தக்கதாக இவைகள் எல்லாம் சாத்தானுடைய தூதர்களாய் விளங்க ஆரம்பிக்கிறது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த இருள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது என்னென்ன காரியம் நடைபெறுகிறது என்று பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 39வது வசனம் இந்த வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு 13:39 வாசிக்க கேளுங்கள். அவைகளை விதைக்கின்ற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் என்ன போட்டு பாருங்க, உணர்வில்லாத நிலையிலே விதைக்கக்கூடிய விதைகளை சாத்தான் கொண்டு வந்து மெய்யாகவே நம்முடைய மனதிலே போட ஆரம்பித்து விடுகின்றான். இருள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது என்னையே நான் மறந்து போக ஆரம்பித்து விடுகிறேன். என் உணர்வுகளை நான் இழந்து போக ஆரம்பிச்சிடறேன். ஒரு முறை சாத்தானுக்கு ஒரு சின்ன ஒரு இடத்தை நான் தருகிறது உண்டானால், ஒட்டகமும் அரேபியனுடைய கதை உங்களுக்கு நன்றாகவே பரிச்சயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. அடிக்கடி என்னுடைய செய்தி நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், என்றாலும் மீண்டும் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு அரேபியன் ஒருவன் தன்னுடைய நாட்டிலே காணப்படக்கூடிய பாலைவனத்தை கடக்கும்படியாக பெரிய ஒட்டகத்தை வைத்துக்கொண்டு அவன் பாலைவனத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு நிலை. பாலைவனத்தில் போயிட்டு இருக்கிறான். பாதி வழியிலே போய் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இருள் சூழக்கூடிய அந்த ஒரு நேரம் வந்தது. இருள் சூழக்கூடிய நேரத்தில் அந்த வியாபாரி அவன் ஒட்டகத்தின் மேலிருந்து கீழே இறங்கினான். ஒட்டகத்தை இழுத்து கட்டிவிட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு கூடாரம் ஒன்றை அமைத்து, பாலைவனம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், பகலிலே பயங்கரமான வெயில், இரவிலே பயங்கரமான குளிர், பனி பெய்கிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அந்த மாதிரி பனிகளுக்கு தப்புவிக்கப்படும்படிக்காக பெரிய ஒரு கூடாரம் ஒன்றை அவன் அமைத்து தங்க ஆரம்பித்தான். திடீரென்று சொல்லி வெளியே இருந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்டது.
அந்த வியாபாரி வெளியிட்டு பார்த்த பொழுது ஒட்டகம் அவனோடு கூட பேச ஆரம்பித்தது. ஒட்டகம் எப்படிங்க பேசுன்னு கேட்காதீங்க, இது ஒரு கதை தான். ஒட்டகம் பேச ஆரம்பித்தது. பேசக்கூடிய நேரத்தில் ஒட்டகம் சொன்னது, எஜமானே, நான் உங்களுக்கு தூக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம், எத்தனை பகலெல்லாம் வந்து வெயிலில் சுமந்து கொண்டு வந்தேன், இரவு பனி என்னுடைய முதுகையெல்லாம் நனைத்து கொண்டு என்னுடைய சரீரமெல்லாம் நனைந்து போய்விட்டது. தயவு செய்து நான் உம்மை சுமக்கக்கூடிய உம்முடைய உண்மையான ஊழியக்காரனாக இருக்கிறதுனால என்னுடைய தலையை மட்டும் உள்ளே வைத்துக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒட்டகம் கேட்டது. எஜமான் பார்த்தா, சரி பரவாயில்ல, தலை தானப்பா, உள்ளே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எஜமானே, ரொம்ப நன்றி என்று சொல்லி ஒட்டகம் தன்னுடைய தலையை கூடாரத்துக்குள் வைத்து கொண்டது. கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. திரும்ப அந்த ஒட்டகம் எஜமானை எழுப்பிற்று. எஜமானே இப்போ என்னப்பா வந்துச்சு உனக்கு கேட்ட பொழுது, எஜமானே என்னுடைய தலை மாத்திரம் இப்போ வந்து நல்லா அதாவது கொஞ்சம் வந்து அந்த கணப்பின் மத்தியிலே அதாவது ஹாட்டாக இருக்கிறது நான் பார்க்குறேன், ஆனால் என்னுடைய கழுத்தெல்லாம் நனைந்து கொண்டு இருக்கிறது, என்னுடைய கழுத்தை உள்ளே கொஞ்சம் வச்சுக்கிறவா என்று சொல்லி கேட்டது. உடனே அந்த எஜமான் சொன்ன, பரவாயில்ல கழுத்தை உள்ளே வச்சுக்கோன்னு சொல்லி சொன்னார். உடனே அந்த கழுத்தை, ரொம்ப நன்றி எஜமானே என்று சொல்லிவிட்டு கழுத்தையும் உள்ளே வைத்து கொண்டது. கொஞ்ச நேரம் ஆனது. மீண்டும் ஒரு அரை மணி நேரம் கழுத்தை அந்த எஜமானை ஒட்டகம் எழுப்பிட்டு, எஜமானே இப்போ என்னப்பா உனக்கு பிரச்சனை, என் கழுத்து என்னுடைய தலையும் உள்ளே வந்துருச்சு, ஆனால் என்னுடைய முதுகெல்லாம் இப்பொழுது பனியிலே நனைந்து கொண்டிருக்கிறது, ஆகவே என்னுடைய முதுகையும் உள்ளே வைக்க நீ இடமளிக்க வேண்டும். எஜமான் பார்த்தா, சரிப்பா என்று சொன்ன பொழுது, எஜமானுக்கு இப்போவே கழுத்தையும் தலையும் உள்ளே வைக்கும் போது ரொம்ப பயங்கரமாக நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம். ஒட்டகம் உள்ளே நுழைந்துதான் தாமதம். இப்ப எஜமான் பனியிலே நனைய ஆரம்பிச்சிட்டார். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரத்தில் சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாய் இடம் கேட்கக்கூடிய நேரத்தில் இடம் அளிக்கிறது உண்டானால் சாத்தான் உன்னை முழுவதும் ஆக்கிரமிக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். உன்னுடைய எல்லா நிலைகளையும் ஆக்கிரமித்து உன்னுடைய உணர்வான இருதயத்தை, உணர்வுக்குரிய காரியங்களை இழக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்க ஆரம்பித்து விடுகின்றான். சாத்தான் கொண்டு வரக்கூடிய விதைகளை விதைக்கக்கூடிய அளவிற்கு இரவு நேரத்தில் கொண்டு வந்து விதைக்கக்கூடிய சாத்தான் நமக்கு ஆண்டவராக தேவன் பேசியிருக்கின்றார். என்ன பேசியிருக்கின்றார்? எந்த நேரத்திலும் உறங்காமலும் தூங்காமலும் நீயும் நானும் ஜாக்கிரதையாக நம்முடைய அழைப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த மனிதன் செய்த காரியத்தை பாருங்கள். நள்ளிரவு நேரத்தில் நல்ல ஒரு உறக்கத்தின் ஊடாய் கடந்து போன பொழுது, உணர்வை இழக்க ஆரம்பித்த பொழுது நடந்த காரியம், சாத்தான் கொண்டு வந்து களைகளாகிய விதைகளை அவனுடைய மனதிற்குள் விதைக்க துவங்க ஆரம்பித்து விட்டான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இருள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது உணர்வுகளை அது இழக்க செய்ய ஆரம்பித்து விடுகிறது. இருள் வந்ததினால் அவனுக்கு தூக்கம் வந்த பொழுது சாத்தான் வந்ததை கூட அறியாமல் உணர்வை இழந்து அதிக தூக்கமாய் அதிக நித்திரையாய் கடந்து போனதினாலே சாத்தான் களைகளை கொண்டு வந்து விதைக்க துவங்க ஆரம்பிக்கிறதை கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உணர்வுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை விட்டு கெட்டு போகிறதனுடைய முகாந்திரம் என்ன, இவைகள் எல்லாம் நம்மை தாண்டி கடந்து போகிறதனுடைய வழிமுறைகள் என்ன என்றால், கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இருள் நிறைந்த வாழ்க்கை, இருள் வரக்கூடிய நேரத்திலே உணர்வுகள் எல்லாவற்றையும், ராக்காலத்தில் அவன் தூங்கக்கூடிய நேரத்தில் தான் உணர்வுகளை இழந்து போகக்கூடிய அந்த நிலை வந்த அந்த காரணத்தினால தான் சத்ருவானவன் வந்து களைகளை விதைக்கக்கூடிய அந்த அனுபவங்களை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடிந்தது. இந்த மாதிரி உணர்வுகளை இழக்கக்கூடிய காலங்களுக்கு என்ன தருணங்களை உங்களாலும் என்னாலும் பேச முடியும்? இருள் நிறைந்த தன்மை என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அடுத்த ஒரு காரியத்தை பாருங்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு விஷயம், 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. 1 தீமோத்தேயு 4:1 அடிப்படையிலே சத்ருனுடைய வல்லமை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது, இருளை அது எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறது, இருளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் தருகிறது என்கிறதை பற்றியதான விளக்கத்தை இந்த வசனத்தின் மூலம் பார்க்க முடியும். 1 தீமோத்தேயு 4:1 வாசிக்க கேளுங்கள். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லக்கூடியபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், சிலர் வஞ்சிக்கக்கூடிய ஆவிகளுக்கும், பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு அவர்கள் விலகி போவார்கள். கர்த்தருடைய வேதத்தில் என்ன போட்டுக்கு பாருங்க, பிசாசுகளின் உபதேசங்கள், ஆண்டவராக தேவனுடைய காரியங்களை மகிமைப்படுத்தாத சகல விதமான உபதேசங்கள், சாத்தான் நமக்குள் வந்து இருளை உருவாக்கும்படியான காரணிகளை தோற்றுவிக்கும் முகாந்திரமாக நமக்குள் வந்து நம்மை இருளிலே இருக்க பண்ணக்கூடிய நிலைகளை உருவாக்க ஆரம்பிக்கின்றான். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையிலே சாத்தான் செய்யக்கூடிய முக்கியமான பணி என்ன அப்படின்னா, உபதேசங்களின் மூலமாய், கள்ள உபதேசங்களின் மூலமாய், குழப்பமான உபதேசங்களின் மூலமாய், கர்த்தர் கட்டளையிடாதிருக்கக்கூடிய அநேக விதமான
தீமையான காரியங்களின் அடிப்படையின் மூலமாய் மக்களுடைய மனதை வஞ்சிக்கக்கூடிய கெடுக்கக்கூடிய அநேகம் காரியங்களை இந்த கடைசி நாட்களில் பொல்லாத பிசாசு உருவாக்கி கொண்டு வருகிறதை கண்கூடாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஊழியம் என்கிற பேரில் இந்த நாட்களில் இந்த கடைசி காலங்களில் உபதேசங்கள் என்கிற அடிப்படையிலே வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடிய உபதேசம், பழைய காலத்திலே காணப்படக்கூடிய நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் தொலைத்து விட்டார். பழைய காலத்தின் நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் அப்புறமாகிவிட்டார். இனி வரக்கூடிய காலங்களுக்கு ஏற்ற உபதேசத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். என்னுடைய சகோதரன் தன்னுடைய பிரசங்கத்திலே ஒரு வார்த்தையை இவ்விதமாய் பேசியிருக்கிறதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியது அவசியம். அவர் பிரசங்கத்தில் ஒரு சபைக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும்படி கடந்து போயிருந்தாராம். அதில் என்ன நடந்தது பாருங்கள். சபையில் ஒரே ஆட்டமும் பாட்டமும் களியாட்டுக்களை போல எல்லாரும் ஸ்டெப் வைத்து கொண்டு டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு நிறை, இங்கும் அங்கும் புகைகளை போட்டு இங்கும் அங்கும் லைட்டுகளெல்லாம் வச்சு நடனமாடக்கூடிய பயங்கரமான ஒரு நிலை. இறுதி நேரத்தில் என்னுடைய சகோதரன் பிரசங்கம் பண்ணக்கூடிய அந்த நேரம் வருகிறதற்கு முன்பதாக அங்கே இருக்கக்கூடிய சபை போதகரை பார்த்து என்னுடைய சகோதரன் கேட்டார், ஐயா, இந்த மாதிரியான ஆராதனை முறைமைகளெல்லாம் தவறு என்று உங்களுக்கு தெரியாதா? கர்த்தரை மகிமைப்படுத்த மனமற்ற எல்லா விதமான காரியங்களும், கர்த்தரோடு கூட ஒன்றிணைக்காது இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆராதனை முறைமைகளும் தவறு என்கிறதை பற்றி நீங்கள் அறியாதிருக்கிறது எப்படி என்கிறதை பற்றி பேசின பொழுது அந்த சபை போதகனுடைய சகோதரனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், ஐயா, இந்த மாதிரி ஆராதனை நடத்தினா தான் வாலிபர்கள் இந்த ஆராதனை நோக்கி கடந்து வர்றாங்க. வாலிபர்களுடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய முகாந்திரமாக, வாலிபர்களுடைய மனதை பரவசப்படுத்தக்கூடிய முகாந்திரமாக இந்த மாதிரியான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். இப்ப லேட்டஸ்டா எழுதப்பட்டிருக்கக்கூடிய பாட்டை கேட்டீங்கன்னா அப்படி சினிமா பாட்டை தோத்து போயிடும். அந்த மாதிரியான எழுதப்பட்டிருக்கக்கூடிய பாடு இந்த பாடலுக்கு அவ்வளவு வரவேற்பு ஐயா. ஏனென்றால் வாலிப சமுதாயம் ரட்சிக்கப்பட வேண்டுமே. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல சாத்தான் இப்படித்தான் உபதேசத்தில் நிறைய மாற்றங்களை உருவாக்கி, மாறாட்டங்களை உருவாக்கி, கர்த்தராகிய தேவனை விட்டு உன்னை பிரிந்து போக பண்ணக்கூடிய முகாந்திரங்களை உருவாக்க ஆரம்பித்து விடுகின்றார். இருள் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய வழிமுறை என்ன? சாத்தான் நம்முடைய மனதிலே நம்மை அறியாமல் அவன் இடம் பிடிக்க ஆரம்பிக்கின்றான். இந்த காரியங்களை செய்தால் என்ன தவறு? நான் சபையினுடைய பெருக்கத்திற்காக இந்த விஷயத்தை நான் செய்கிறேன், சபையினுடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த காரியத்தை நான் செய்கின்றேன், சபையினுடைய தேவைகளுக்காக இந்த விஷயத்தை நான் செய்கிறேன். அப்படி என்றால் நீயாக யோசித்து யூகித்தை செய்கிறது உண்டானால் இனி ஏன் கர்த்தராகிய தேவனுடைய மகிமையை நீயும் நானும் தேட வேண்டும்? வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி சாத்தான் இந்த கடைசி காலங்களில் உபதேசம் என்கிற பேரில் நிறைய மாற்று கருத்தான காரியங்களை, மாறான விஷயங்களை, தேவன் அருவருக்கக்கூடிய காரியங்களை உபதேசங்கள் என்கிற அடிப்படையிலே நிறைய இடங்களின் மூலம் பேச ஆரம்பிக்கின்றான். ஜாக்கிரதை பிரியமானவனே, இந்த கடைசி காலத்திலே வந்திருக்கக்கூடிய யூடியூப் சேனல் நீங்க வந்து ஓபன் பண்ணுகிறது உண்டானால் எல்லா இடங்களிலும் வந்து வரக்கூடிய பிரசங்கங்கள், ஆளுக்கு ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை பற்றி பேசக்கூடிய பிரசங்கம். இது சரின்னு ஒருத்தர் சொல்றாரு, இது தப்புன்னு ஒருத்தர் சொல்றாரு, இது ரெண்டையும் நீங்க கேட்கிறது தவறு என்று சொல்லி மூன்றாவது ஒரு மனிதன் சொல்லுகின்றார். எதை நீங்களும் நானும் பின்பற்ற போகிறோம்? கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இந்த உபதேசங்களிலே வரக்கூடிய கலப்புகள், உபதேசங்களிலே வரக்கூடிய மாறாட்டங்கள், மற்றவர்களுடைய மனதை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் தவறு என்பதை முதல் காரியம் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் பேசுகிறது உண்டானால் அவர் முகதாட்சண்யம் பாராமல் பேசக்கூடிய ஒரு தேவன். எவனாகிலும் ஒருவன் பாவம் செய்திருக்கிறது உண்டானால் அவன் மூலம் அநேகம் தொகைகள் வருமானம் வர ஆரம்பித்தாலும் கூட கர்த்தர் முகதாட்சண்யம் பாராமல் நேருக்கு கடிந்து கொள்ள ஆரம்பித்து விடுவார். உபதேசங்கள்ல மாற்று கருத்துக்களை பேசக்கூடிய உபதேசங்கள் ரொம்ப 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 இந்த நாட்களிலே பெருக்கமாய் வந்து கொண்டிருக்கக்கூடிய காலங்கள். இந்த உபதேசங்களின் மூலமாகத்தான் சாத்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய மனதையும் தன் வசமாய் ஈர்க்கக்கூடிய அளவிற்காக இதிலே என்ன தவறு இருக்கிறது, இதிலே என்ன பாவம் இருக்கிறது, இந்த பிரசங்கியார் இந்த விதமான வார்த்தையை பேச ஆரம்பித்ததினாலே இந்த காரியத்தினுடைய அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை இவ்விதமாய் நான் என்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டேன். நீங்கள் மாற்று கருத்துக்கான அந்த காரியங்களை பேசுகிறது எப்படி என்று சொல்லி கர்த்தருடைய உண்மையான வார்த்தைகளுடைய விளக்கங்களை, மெய்யான கருத்துக்கள் யாவற்றையும் புறம்பாக்கக்கூடிய கூட்டங்கள் எழும்பக்கூடிய காலம் இது. இந்த காலத்தில் நீயும் நானும் ரொம்ப எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டியது அவசியம். ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், உபதேசங்களுடைய அந்த மாற்று கருத்துக்களிலே நிறைய மாறாட்டங்களை உருவாக்கி சாத்தான் மனதிலே இடம் பிடிக்கும்படியான காரியங்களை இந்த நாட்களில் தீவிர கதியாக இயங்கிக் கொண்டு வர ஆரம்பிக்கின்றான். இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 16வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 16வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அவைகள் அற்புதங்களை செய்யக்கூடிய பிசாசுகளின் ஆவிகள், பிசாசனுடைய ஆவி
ஆவிகள் அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை பூலோகம் எங்கிலும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போயிற்று. கர்த்தருடைய வேதத்தில் என்ன போட்டுருக்கு பாருங்க, இந்த ராஜாக்கள் யாவரையும் கர்த்தருடைய மகா நாளிலே உருவாக்கப்படக்கூடிய யுத்தத்திற்காக அழைத்து கொண்டு போகிறதா. அந்த யுத்தத்தில் போய் இந்த ராஜாக்கள் என்ன செய்ய போறாங்க, இந்த பிசாசனுடைய ஆவிகள் இவைகள் மகா பெரிய வஞ்சிப்பான வஞ்சகங்களை உருவாக்கி இவர்களை கர்த்தருக்கு எதிராளியாய் மாறப்படக்கூடிய காரியங்களை தோற்றுவிக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு எதிர்த்து நின்று நீயும் நானும் யுத்தம் செய்வோம். பிசாசனுடைய வல்லமையான காரியங்களை மையமாக கொண்டு கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமான எதிர்ப்பான காரியங்களை நாம் தோற்றுவிக்க ஆரம்பிப்போம். அவர்களை மனதை மயக்கக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்கி அவர்களுடைய மனதிலே அநேக விதமான நினைவுகளுக்கு அப்பாற்படுத்தப்பட்ட காரியங்களை உருவாக்கி கர்த்தரோடு கூட யுத்தம் செய்ய அவர்களை அழைத்து கொண்டு போகக்கூடிய நிலைகளை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். கடைசி காலங்களிலே வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள், நாம் போகக்கூடிய வழி என்ன, நான் நிற்கக்கூடிய நிலை என்ன, நான் எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஓட்டம் சரியான ஓட்டமா, என்னுடைய ஓட்டத்தினுடைய இறுதி எதை நோக்கி நான் கடந்து போகின்றேன், என்னுடைய இறுதியை எட்ட எத்தனை காலங்கள் ஆகும், இதை நீயும் நானும் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்காக வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்களை பொல்லாத பிசாசு இந்த நாட்களில் அதிகமாய் உருவாக்கி உன்னையே கர்த்தருக்கு எதிராளியாய் உன்னை அறியாமல் அவன் திசை திருப்ப துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். கர்த்தராகிய தேவனால் ரட்சிக்கப்பட்டு வந்தோம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆனால் என்னுடைய பட்டயத்தையே கர்த்தருக்கு விரோதமாய் ஓங்கக்கூடிய அளவிற்காக என்னை உருவாக்கக்கூடிய வஞ்சகம் சொன்னால் அவன் எப்படிப்பட்ட வஞ்சகத்தை உருவாக்குவார் என்று சொல்லி ஆராய்ந்து பாருங்கள். என்னையே கர்த்தருக்கு விரோதியாக, என்னையே கர்த்தருக்கு எதிராளியாக, அப்படி என்றால் இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் நீங்களும் நானும் யோசித்து பார்க்க முடியாத மகா பெரிய வஞ்சகம், நீயும் நானும் நினைத்து பார்க்க முடியாத மகா பெரிய வஞ்சகம். நம்ம நினைப்போம் கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி, ஆனால் உன்னை அறியாமல் உன்னையே கர்த்தராகிய தேவனுக்கு எதிராளியாய் உருவாக்கக்கூடிய மகா பெரிய தந்திரங்களை, மகா பெரிய எத்துக்களை இந்த கடைசி நாட்களில் உன் வழியாகவே சாத்தான் உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். நான் பிரசங்கம் பண்ணுவேன், நான் எப்படி பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பேன், நான் யோசிப்பேன், நான் கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமுண்டாக பேசுகிறேன். இல்லை, ஓம் பிரசங்கத்தின் மூலமாகவே அநேகம் ஒரு கூட்ட மக்களை வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்களை சாத்தான் உன் நாவின் மூலமாகவே பேச ஆரம்பிச்சிருவான். உன்னையே சாத்தான் தன்னுடைய கருவியாக பயன்படுத்தி உன் மூலமாய் பெரிய பெரிய அற்புதங்களை உருவாக்கி தந்து கர்த்தருக்கு எதிராளியாய் ஒரு கூட்டம் ஜனங்களை உருவாக்கக்கூடிய அளவிற்காக நான் வந்தது கர்த்தராகிய தேவனுக்கென்று, ஆனால் என்னை அறியாமல் கர்த்தராகிய தேவனை விட்டு பின்னிட்டு போகக்கூடிய நிலைகளை, வஞ்சிக்கும் வஞ்சகங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மைகளை உருவாக்க ஆரம்பித்து விடுகின்றான். மூணார் பகுதியில் நான் கடந்து போகக்கூடிய நேரத்தில் என் கூட மூணாரை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன், அவரும் என்னோடு கூட பஸ்ஸில் பயணிக்கக்கூடிய அந்த நேரம், அவர் போகும்போது ஒரு பெரிய ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி என்னுடைய கண்களுக்கு முன்பதாக காண்பித்தார். அதாவது சின்னக்கானல் என்கின்ற பகுதியை தாண்டி நாங்கள் கடந்து போகக்கூடிய நேரத்தில் அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு காட்டுப்பகுதி, வனப்பகுதி. மற்ற இடம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அநேக விதமான தேயிலைகள், அதாவது அந்த விளைவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். ஆனால் அந்த உச்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரிய அடர்ந்த வனம். அந்த காட்டை அவர் எனக்கு காண்பித்து, அந்த காட்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஐயா அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. இல்லையே, இதை பற்றி எனக்கு தெரியாது என்று சொல்லி நான் கேட்டபோது, அதில் தான் அடர்ந்த வனப்பகுதி, அநேகம் விலங்குகள் இருக்கக்கூடிய பகுதியும் கூட. அந்த காற்றுக்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி அவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். அவர் சொன்னார், அந்த காற்றுக்கு பெயர் மதிக்கெட்டான் கானல் அப்படின்னு சொன்னார். மதிக்கெட்டான் கானல்னா என்ன அர்த்தம், அந்த காற்றுக்குள் உள்ளே போய்விட்டால் வெளியே வர வழியே தெரியாதா, எல்லா வழியும் ஒரே மாதிரி, எங்கு பார்த்தாலும் அடர்த்தியாக அந்த காட்டுக்குள்ளே செத்து போயிடுவாங்க. இங்கும் அங்கும் அலைந்து வெளியே வர வழி தெரியாத அளவிற்காக மரித்து போன மக்கள் அநேகம் பேர் உண்டு. அதே மாதிரிதான் இந்த கடைசி நாட்களிலே சாத்தானுடைய வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள் அறியாமல் புரியாமல் அதுதான் கர்த்தருடைய வழி என்று சொல்லி தாங்கள் வஞ்சிக்கப்பட்டதை உணராமல் தங்கள் மூலமாய் மக்களை ஆயத்தப்படுத்துகிறோம் என்கின்ற ஒரு பேரிலே ஊழியம் செய்யக்கூடிய மக்களுடைய நிலைகள் இன்றைக்கு எத்தனையாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின்படி சாத்தான் எப்படி நமக்குள் வருகின்றான், எப்படி நம்மை அவன் பயன்படுத்துகிறான் என்று பாருங்கள். நம்மை அறியாத வஞ்சகம், நம் மூலமாகவே வார்த்தைகளை பேசுகிறதை போல, நம் மூலமாகவே கிரியைகளை நடப்பிக்கிறதை போல, கர்த்தர் தான் உன்னோடு கூட பேசுகிறார் என்பதை போல ஒரு மாய
தோற்றத்தை உருவாக்கி உன்னையும் என்னையும் அவன் வஞ்சிக்க துவங்க ஆரம்பித்து விடுவான். ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், இருளை விட்டு வெளிச்சத்தை நோக்கி கடந்து வந்துவிடு. இருள் நிறைந்த காரியங்களிலே நீ எங்கு போகின்றாய், எங்கு நடக்கின்றாய், எங்கு இருக்கின்றாய், நீயும் நானும் அறிய முடியாமல் வழி தடுமாறி விழுந்து போக ஆரம்பிச்சிருவோம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, எனக்கு நான் பிரியமுண்டாக நடக்கிறது உண்டானால் இருள் நிறைந்த வாழ்க்கையின் ஊடாக நான் கடந்து போயிருவேன். இருள் எங்கே உண்டோ அங்கே சாத்தானுடைய ஆதிக்கம் தீவிரமாய் வந்து ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படக்கூடிய உன்னையும் என்னையும் கர்த்தராகிய தேவனை விட்டு வேறு பிரித்து கர்த்தருக்கு எதிராளியாய் உன்னையே அவன் உருவாக்க ஆரம்பித்து விடுவான். இன்னொரு வசனத்தை வாசிச்சு பாருங்க. 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 11வது அதிகாரம் 14வது வசனம் என்ன ஒரு வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். 2 கொரிந்தியர் 11:14 சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். அது ஆச்சரியமல்ல, அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான். எப்படி சொல்றார் பாருங்க. ஒளியின் தூதன் என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவனுடைய தூதர்கள். ஆனால் இந்த சாத்தான் என்ன செய்கிறான் பாருங்கள். சாத்தானும் கூட ஒளியின் தூதனை போலவே, ஆண்டவராகிய தேவனுடைய தூதர்களைப் போலவே வேஷம் தரித்துக் கொண்டு உன்னையும் என்னையும் ஏமாற்ற கடந்து வந்து விடுவானா. நம்முடைய மனசுக்குள்ள நம்ம யோசிப்போம், இது கர்த்தராகிய தேவனுடைய தூதர்கள் தானே, கர்த்தராகிய தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் தானே, அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படி தவறாக இருக்க முடியும்? கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்தை பவுல் பேசுகின்றான். நான் சொல்லக்கூடிய இந்த சுவிசேஷத்திற்கு எதிராக யாராகிலும் ஒருவன் உனக்கு விரோதமாய் பேசுகிறது உண்டானால், அல்லது வானத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய தூதர்களிலே ஒருவன் பேசினாலும் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். எப்படி சொல்றாரு பாருங்க. வானத்திலிருந்து வரக்கூடிய தூதர்கள் எப்படி போய் சொல்ல முடியும்? சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து உன்னையும் என்னையும் வஞ்சிக்கும்படி கடந்து வர ஆரம்பிக்கின்றான். என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். கர்த்தரை பார்க்க வேண்டும் என்கின்ற மகா பெரிய மன விருப்பம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் என்னுடைய சகோதரன் கர்த்தராகிய தேவனை முகமுகமாய் சந்தித்தார் என்கிற ஒரு செய்தியை கேட்ட மாத்திரத்தில் கர்த்தரை நானும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 40 நாள் உபவாசம் பண்ண துவங்கினேன். கர்த்தாவை, உங்களை நான் பார்க்கணும், உங்களை நான் முகமுகமாக சந்திக்கணும், எங்கள் அண்ணெல்லாம் பார்த்துருக்கிறாங்களே, நானும் உங்களை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏறக்குறைய 28 நாள் 30 நாள் போயிடுச்சு. 31வது நாள் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஆண்டவரே, நான் உம்மை பார்க்கும்படிக்காக வந்திருக்கிறேன், ஒரு காரியத்தை கூட என்னால் ஒரு அசைவு கூட பார்க்க முடியலையே, ஏதாகிலும் ஒரு வெளிப்பாடுகளை, ஏதாகிலும் ஒரு தரிசனத்தை, ஏதாகிலும் ஒரு ஆவிக்குரிய அனுபவங்களை நான் பெற்றுக்கொள்ளாமல் இந்த இடத்தை விட்டு நான் எதிர்த்து போக மாட்டேன். கர்த்தரை நோக்கி நான் ஜெபித்த பொழுது எங்கள் அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க, இந்த கண்களிலே திடீரென்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரகாசம் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரகாசம் வர வர அப்படியே பெரிய வெளிச்சமாய் வரக்கூடிய நேரத்தில் கண்ணை திறந்து பார்த்தா கர்த்தருடைய மகிமை உன்னால் பார்க்க முடியும் என்று சொல்லி அண்ணன் எங்கள் அக்காட்டெல்லாம் பேசியிருக்கக்கூடிய இந்த வார்த்தையை நான் கேட்க ஆரம்பித்திருந்தேன். உடனே அந்த நேரத்தில் என்னுடைய கண்களுக்குள்ளாக ஒரு பெரிய பிரகாசம், என்னை அறியாத ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவரே, நான் உங்களை பார்க்க போறேன், எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது, ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை நானும் என்னுடைய வாழ்க்கையிலே பார்க்க போகின்றேன் என்று சொல்லக்கூடிய பரவசத்தோடு கூட காத்திருந்த பொழுது வரம் அந்த வெளிச்சம் வர வர அப்படி அதிகமாக்கப்படக்கூடிய நேரத்தில் என் கண்களை சற்று நான் திறந்து பார்த்த பொழுது கர்த்தராகிய தேவன் சிரித்த முகத்தோடு கூட நின்றிருக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்த்தவன் ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே, உங்களை நான் பார்த்துட்டேன்னு சொல்லி பார்க்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று ஆண்டவருடைய கழுத்தில் பார்க்குறேன். கழுத்தில் பார்த்தா ஒரு பெரிய ஒரு அரளிப்பூ மாலை போட்டு நிற்கிறார். இல்லை, கர்த்தர் அரளிப்பூ மாலைக்கும் கர்த்தருக்கு என்னங்க சம்பந்தம், இது யார் என்று சொல்லி கேட்ட பொழுது திடீரென்று என்னுடைய மனதிற்குள் ஒரு நினைவு ஒன்று தோன்றுகிறது. அவனை சபிக்க வேண்டும், அவன் நான் அல்ல, அவன் சாத்தான் உன்னை வஞ்சிக்கும்படி வந்திருக்கிறான். இயேசு நாமத்தினால போ பிசாசேன்னு சொன்ன ஒரே ஓட்டம் ஓடி போயிடுச்சு, சிரிச்சிட்டே ஒரே ஓட்டம் ஓடி போயிடுச்சு. எப்படி பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை வஞ்சிக்கக்கூடிய பிசாசு நீயும் நானும் அறியாத விதமாய் இருள் நிறைந்த ஆதிக்கத்தின் ஊடாக உன்னையும் என்னையும் இழுத்துக்கொண்டு போகிறதால் அவருடைய விருப்பமான ஒரு காரியம். கர்த்தர் சொல்லுகின்றார், எனக்கு பிரியமாக நான் நடக்கிறது உண்டானால் இருளின் ராஜ்யத்தை விட்டு வெளியே வர என்னால் முடியாது. எனக்கு பிரியமாய் நான் நடக்கிறது உண்டானால் மனுஷர்களுடைய மகிமையை நான் மெய்யாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனாய், வேஷமிடக்கூடிய ஒரு மனுஷனாய் மாற்றப்பட ஆரம்பித்து விடுவேன். கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கடைசி கால யுத்தத்திலே கர்த்தரை நான் என்னோடு கூட வைத்துக்கொண்டு இந்த கடைசி காலத்திற்கு ஏற்ற வண்ணமாய் நான் என்னுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிமுறைதான் உண்டு. கர்த்தராகிய தேவன் தமக்கே பிரியமுண்டாக தாம் நடவாதிருந்ததைப் போல எனக்கு பிரியமாக காணப்படக்கூடிய நிலைகள் எது எது உண்டு அவைகளெல்லாம் புறக்கணித்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக்கக்கூடிய காரியங்கள் எது எது உண்டோ அவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த கர்த்தரை நான் என்னோடு கூட வைத்துக்
வைத்துக்கொள்ள முடியும். யுத்தத்திலே ஜெயபலமான கர்த்தரை நான் என்னோடு கூட வைத்துக் கொள்கிறது உண்டானால் இறுதி கால யுத்தத்திலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நம்மால் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் கடைசி கால யுத்தத்திலே கர்த்தராகிய தேவனை தங்களோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறை என்றால் என்ன என்கிறதை பற்றி கர்த்தர் எங்களோடு கூட சொல்லிக் கொடுத்த நல்ல ஒரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவை எனக்கே பிரியம் உண்டாக நடக்கக்கூடிய நடக்கைகள் கர்த்தருக்கு பிரியமற்றது என்று நாங்கள் பார்த்தோமே. எனக்கே பிரியம் உண்டாக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்றால் என்ன? கர்த்தாவே உமக்கு சோத்திரம் சுவாமி. மனுஷனால் வரக்கூடிய மகிமைகளை தேடக்கூடிய ஒரு நிலை, மாய்மாலம் பண்ணி உண்மையான கர்த்தாவே உமக்கு சோத்திரம் மனதோடு கூட செயல்படுத்தாது இருக்கக்கூடிய தன்மை, வேஷமுடக்கூடிய தன்மைகள் எல்லாம் எனக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை என்கிறதை பற்றி நான் பார்த்தேன். மட்டுமல்லாமல் கர்த்தாவை இருளை விரும்பக்கூடியது என்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரீதியானது என்று நான் பார்த்தேனே. கர்த்தாவை இந்த இருள் நிறைந்த காரியங்களின் அடிப்படையிலே சத்ருவுக்கு இடம் கொடுக்கக்கூடிய தன்மையினாலே எத்தனை இருளான காரியங்களை சாத்தான் என் வாழ்க்கையிலே வைக்கிறான் என்கிறதை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோமே. கர்த்தாவை இந்த காரியங்களை விட்டு நாங்கள் விலகி எங்களுக்கு பிரியமுண்டாகக்கூடிய எல்லா நிலைகளையும் தாண்டி நாங்கள் கடந்து வந்து உமக்கு பிரியமாக நாங்கள் நடந்து கொண்டு உம்மை எங்களோடு கூட வைத்துக்கொண்டு கடைசி கால யுத்தத்திற்கு என்கின்ற சகல விதமான ஆயத்த நிலைகளிலே எழும்பி பிரகாசித்து யுத்தத்திலே பூர்ணமான வெற்றியை பெற்றுக்கொள்ள இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்ட வசனங்களிலே நிலையாய் நிற்க கிருபைகளை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கே பிரியமுள்ளவர்களாய் நடவாமல் கர்த்தருடைய பிரியம் என்னதென்று நீங்கள் சோதித்து பார்த்து அவைகளுக்கு ஏற்றமானமாய் நடக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் யுத்தத்திலே கர்த்தராகிய தேவனை உங்கள் பட்சமாய் வைத்துக்கொண்டு பூரணமான வெற்றி நிலைகளை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும். கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.